प्रसिद्ध लेखक श्री கடைங்கோட்டலு சங்கர் பட்டக்கி கஹானிகை. கைதி கன்னட மொழியில் மிக பிரசித்தமான எழுத்தாளரான கடைங்கோடல் சங்கர் பட்டனுடைய கதை. தினகர் இசி கஹானிக்கா பாத்திரகை. தினகர் இந்த கதையோட ஒரு கேரக்டர். ஆகிய உஸ்கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தாகை. மேற்கொண்டு இவருடைய கேரக்டரை பார்க்கலாம். தினகர் கல்யாணி அவர் மனோகர் சப் ஏகி காலேஜையும் பட்டேங்க. தினகர் கல்யாணி மனோகர் எல்லாரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. மனோகர் கல்யாணி சே பூரா விவகார் கர்த்தாகை. மனோகர் கல்யாணிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். தினகர் தோனோமே சமஜவுதா கர்த்தாகை. தினகர் ரெண்டு பேர்த்திலையுமே பேசுவான். தப்சே கல்யாணி தினகர்கோ சாகனே லத்திகை அவர் உஸ்கோ கை பிரேம பத்திர லித்திகை. கல்யாணி தினகரை விரும்ப ஆரம்பிச்சுனே நிறைய லெட்டர் எழுதுறா. மகர் தினகர் உஸ்கே பியாருக்கோ நான் மஞ்சூர் கர் தேத்தாகை. ஆனால் மனோகர் தினகர் அவளுடைய காதலை ஏற்றுக்கல. கல்யாணிக்கோ குஸ்ஸா ஆத்தாகை. கல்யாணிக்கு ரொம்ப கோவஞ்சி. வக்க மனோகர் கே சாத் மில்கர் தினகர் பர் ஜூட்டா இல்ஜாம் லகாதிகை. அவள் மனோகரோட சேர்ந்துக்கிட்டு தினகர் மேலே பொய்யான கருத்தெல்லாம் பரப்புறா. அதாலத்துமே முகத்தமாக பேசுவதாக அந்த பிரச்சனை ஏதோ பொய்யா கேஸ் போட்டால் அதாலத்துன்னு கோர்ட்டில் கேஸ் ஆயிடுச்சு. यदि दिनकर चाहता तो कल्याणी के प्रेम पात्रों को अदालत में दिखाकर अपनी निर्दोषित साबित कर सकता था. அதாவது இவன் என்னை லவ் பண்ணா நான் மாட்டேஞ்சனால தான் இந்த மாதிரி பொய்யா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க பொய்யா என் மேலே பழி சுமத்துறா நான் சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனால் மகர் இசிசே கல்யாணிக்கா பூரா ஜீவன் பிகட் ஜாயகா. இப்படி நம்ம சொன்னோம்னா அவருடைய முழு வாழ்க்கை கெட்டு போயிடும். இவனை காதலிச்சுட்டு இப்போ அடுத்தவங்களை கல்யாணமும் பண்ண முடியாது. அதுக்காக தினகர் ஐசா நகி கர்த்தா அந்த மாதிரி செய்யலை. இவன் பொய்யா ஏதோ ஒரு வழக்கு தொடுத்துட்டா இவன் மேலே இவன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு. ஆனால் இவன் பதிலுக்கு ஒன்றுமே சொல்லலை. குஷிக்கே சாத்து ஜெயில் தண்டை ஸ்வீகார் கர்த்தாகை. அதனால் அவன் ரொம்ப சந்தோஷத்தோட ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். தினகர் புராயி கர்னே வாலங்கி பலாயி கர்னே வாலா சஜ்ஜனிகை. தினகர் கெட்டது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இளைஞன். உஸ்கே விசார் உச்ச விசார்கை. அவனுடைய எண்ணம் ரொம்ப உயர்தரமானது. தினகர் ஹர் இன்சான்கோ சாத்தாகை. தினகர் ஒவ்வொரு மனிதனையும் நேசிப்பான். உஸ்கா பியார் சப்கேலியகை. அவனுடைய அன்பு எல்லாத்துக்கும் தான். கிசிசே பி விசேஷ பியார் நகி திக்காத்தா. அவன் யார்ட்டையும் விசேஷமாக அன்பு காட்ட மாட்டான். எல்லாருமே ஒன்று தான். ஜெயிலர் சம்புலிங்கையா கி பேட்டி லீலாசே உஸ்கா பரிச்சய ஹோத்தாகை. அங்கே ஒரு ஜெயிலர் இருக்கார். ஜெயிலர்னா யாருன்னா வார்டன் மாதிரி அங்கே இருக்க கைதிகளை பார்த்துக்கிற வேலை. அவர் பேர் சம்புலிங்கையா. அவருக்கு ஒரு மக இருக்கா லீலா. அவளோட ஒரு பழக்கம் ஏற்படுது. தோனோங் அச்சே தோஸ்து பன் ரகத்தேஹேங். அவங்க ரெண்டு ஒரு நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. தினகர் லீலாக்கோ ஃபூல் பெயிண்ட் கர்த்தாகை. தினகர் லீலாவுக்கு பூக்களை பரிசாக கொடுக்குறான். மகர் வக் லீலாக்கி ஓர் ஆக்ருஷ்டனை ஹோத்தா. ஆனால் அவள் மேலே காதல் கொள்கிற அளவுக்குலாம் பிரியம் கிடையாது. தினகர் ஜெயில் கே பகீச்சே பர் காம் கர்னே லத்தாகை. தினகர் ஜெயிலில் தோட்டத்தில் வேலை பார்க்குறான். தப்பக்கு பகீச்சா ஹி சுந்தர் பன் ஜாத்தாகை. அவன் வேலை பார்த்தனால அந்த தோட்டமே ரொம்ப அழகாயிருச்சு. உஸ்கோ ஃபூலோங் சே பியார்கை. அவனுக்கு பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஜெயில்மே 4 சால் கா தண்ட போக்கர். அவன் ஏதோ பொய்யா மேலே கேஸ் போட்டா அதனால் 4 வருஷம் ஜெயில் தண்டையை அவன் அனுபவிக்கிறான். வக்கு பாகர் சலா ஜத்தகி. அவன் வெளியே போயிடறான். இஸ்தரக் வக்கு நிர்மோகி அவர் நிர்லிப்தகை. இந்த மாதிரி எதுலேயும் ஆசை இல்லாத ஒரு பற்று இல்லாதவனாக இருக்கான். வக்கு சுக்க அவர் துக்கக்கோ சமான் மன்தாகை. சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறான். தினகர் ஹர் கிசிக்கோ குஸ்கர்னா சாத்தாகை. தினகர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். நான் வ கிசிசே டர்த்தாகை நாஹி வ கிசிக்கோ டராத்தாகை. அவன் எதை பார்த்து பயப்பட மாட்டான், யாரையும் பயமுறுத்தவும் மாட்டான். சப்கோ பியார் லுட்டாத்தா ஜாத்தாகை. எல்லாத்தையும் அன்பால் கொள்ளுவான். वक दूर से भगतिया आकर एक स्पर्श से हमें पुलकित कर अलग हो जाने वाला हवा के समान है. இவன் எப்படிப்பட்டவன்னா தூரத்தில் எங்கேருந்தோ நம்ம மேலே ஒரு தென்றல் அப்படி லேசாக உரசிட்டு போச்சுன்னா நமக்கு ஒரு இன்பம் தருமாறு. அந்த மாதிரி இவன் எல்லாத்துக்கும் ஒரு இன்பத்தை தரக்கூடியவன். லீலா ஜெயிலரோட மக. கைதி கன்னட பாஷा के प्रसिद्ध लेखक श्री कडेंगोटल शंकर पट्टकी कहानी है. लीला इसी कहानी का पात्र है. आगे उसको चरित्र चित्रण किया जाता है. लीला जेलर சம்புலிங்கா की इकलौती लड़की है. लीला சம்புலிங்கத்துடைய ஒரே மகள். உன் दोनों को छोड़कर उनके परिवार में और कोई नहीं था. அவங்க ரெண்டு பேர்த்த விட்டு அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லை. इसलिए लीला ही घर की स्वामिनी है. அதனால் அவள் தான் குடும்பத்தில் ஹெட்டு. उसकी सम्मति के बिना हर घर में कुछ नहीं होता. அவட்ட கேட்காம வீட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. तरकारी खरीदने में भी சம்புலிங்கையா उसकी राय लेते थे. காய் வாங்கினா கூட என்ன காய் வாங்கணும்னு கேட்டு தான் வாங்குவார். जब சம்புலிங்கையா को किसी उच्च अधिकारों से मिलने जाते तब लीला कहती अधिकार से क्या पता न है. சம்புலிங்க யாராவது உயரதிகளை பார்க்க போனால் அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு இவ தான் சொல்லிக் கொடுப்பா.
लीला परिवार का खूब निर्वाह करती है. லீலா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறா. பிதா கே காமங் மே சஹி சலாக் தேத்தி है. அப்பாவோட எல்லா வேலைகளுக்கும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பா. வ காரிய குசல்கை, அவள் காரியத்தில் ரொம்ப திறமசாலி. संबुलिंगया के बराबर दबातला हो जाने से लीला की शिक्षा अधूरी रह जाती है. संबुलिंगத்துக்கு எப்பயும் சம்புலிங்கம் எங்கெங்கே போகிறனா கூடயே போவா. அதனால் அப்படி படிப்பு வந்து ரொம்ப அறகுறையாக இருக்குது. வக் புஸ்தகம் से मिलने वाली शिक्षा को कम महत्व देती है. படிக்கிறதுனா அவள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லீலா பக்ஷியோं की तरह आज़ाद रहती है. பறவை மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு நினப்பா. கலிக்கி தரக் ஹன்ஸ்திகை, கலிக்கி தரக் அதாவது பூக்கள் மாதிரி அவள் சிரிக்கணும்னு நினைக்கிறா. கோயில் கி தரக் காத்திகை, குயில் மாதிரி பாடுவா. பக் ரோஜ் காராகிரகி புஷ்ப வாட்டிக்கை எல்லாமே ஆத்திகை, அவள் டெய்லி வந்து அந்த ஜெயிலில் இருக்கிற தோட்டத்துக்கு வருவா. वहाँ के अति सुंदर पुष्प को तोड़कर अपने बालों में सजाना उसकी आदत है. அங்கே இருக்க பூக்களை பறித்து தன்னுடைய தலையில் சூட்டிட்டு அழகு பார்க்குறது அவருடைய வேலை. தினகர் நயே கைதி के रूप में जेल में आता है. அப்போ தான் தினகர் வந்து ஒரு புது கைதியாக ஜெயிலுக்கு வரான். புஷ்ப வாட்டிக்கா பகலே से ही सुंदर हो जाता है. இவன் வந்த பிறகு அந்த தோட்டத்தை இவங்க நல்லா சீரமைச்சு இன்னும் அழகாக்கிடுறான். एक देखकर लीला खुश हो जाती है. அதை பார்த்து லீலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. उसके व्यवहारों से लीला संतुष्ट होती है. அவன் செயலெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. वह समझ लेती है दिनकर निर्दोष है. அப்போ தான் அவளுக்கு தெரியுது தினகர் வந்து குற்றம் இல்லாதவனு. उसके दंड के पीछे कोई रहस्य है. அப்போ தான் அவன் நினைக்கிறா அவன் தண்டனை வாங்கினதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. इस संबंध में वह दिनकर से ही पूछ लेती है. அதுக்கப்புறம் தினகர்கிட்ட ஏன்னு கேட்குறா. तब वह सच्चाई का उद्घाटन करता है. அப்புறம் அவன் உண்மையெல்லாம் சொல்கிறான். जो रहस्य स्वयं சம்புலிங்க பகச்சா நாசக்கே வக் ரகசிய லீலா தாட் लेती है. இவ்வளோ நாள் சம்புலிங்கத்திட்ட கூட அவன் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் லீலாட்ட ஈஸியாக சொல்லிட்டான். லீலா கே பிதா एक दिन लीला से कहते हैं. லீலாவோட அப்பா வந்து ஒரு நாள் லீலாட்ட சொல்கிறான், சுப்பையா अपने बेटे मनोहर के लिए तुम्हारा हाथ मांग रहे हैं. அப்போ சொல்கிறான் சுப்பையா வந்து தன்னுடைய மகனுக்காக உன்னை கேட்குறாரு, பொண்ணு கேட்குறாருன்னு சொல்கிறான். तुम हाँ कहो तो शादी तब कर दूँ. நீ சரின்னு சொல்லிட்டேன்னா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறேங்கிறான். லீலா जान जाती है वही मनोहर है. அப்போ தான் தெரியுது அந்த மனோகர் தான் அந்த பையன் அப்படின்னு. जिसे कल्याणी के साथ मिलकर दिनकर को जेल भेजा था. யார் ஜெயிலில் அனுப்புனாங்களோ அப்படிங்கிறது அதில் அந்த கல்யாணி பற்றி அவள் தெரிஞ்சுக்கிறா. इस पर लीला साफ इनकार कर देती है. कैदी दिनकर के रहस्य को निकालने के लिए ही लीला के पात्र का सृजन हुआ है. இப்போ வந்து இவ மறுத்துட்டா. ஏன் அப்படின்னா என்னது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால அவள் வேணாங்கிறா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவருடைய கேரக்டர் வந்து இந்த ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது. லீலா அப்போ நான் காம் டீக் டீக் கத்திகை, தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்க்குவார்னு இருக்கு.